வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க கிளவுட் செட்டப்க்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு சொல்ற சில முக்கியமான டூல்ஸ பத்தி தான். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிரலாம். சும்மா யோசிச்சு பாருங்க. ஸ்பீடோமீட்டர் இல்ல, பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, இன்ஜின்ல பிரச்சனைனா கூட வார்னிங் லைட் எரியாது. அப்படி ஒரு காரை ஓட்ட முடியுமா? பயமா இருக்குல்ல? அதே மாதிரி தான் நம்ம கிளவுட் சிஸ்டத்தையும் எந்த கண்காணிப்பும் இல்லாம ஓட்டுனா ஒன்னு ரிசோர்ஸ் காலியாகி சிஸ்டம் நின்னுடும், இல்லைன்னா ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆபத்துல மாட்டிக்காம இருக்கத்தான் நமக்கு இந்த மானிட்டரிங் டூல்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த கிளவுட் மானிட்டரிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இது உங்க கிளவுட் அப்ளிகேஷனுக்கான ஒரு டேஷ்போர்ட் மாதிரி. உங்க சர்வர் நல்லா இருக்கா, உங்க வெப்சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கா, இல்ல நீங்க தேவைக்கு அதிகமா காசு செலவு பண்றீங்களா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடனே சொல்லும். சுருக்கமா சொன்னா உங்க டிஜிட்டல் காருக்கான டேஷ்போர்ட் இதுதான். சரி, இந்த கிளவுட் கண்ட்ரோல் பேனலை உருவாக்குற பெரிய தலைகள் யாருன்னு பார்க்கலாமா? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 3 பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. முதல்ல AWS கிளவுட் வாட்ச். இத AWSோட கண்ணும் காதுன்னு சொல்லலாம். அடுத்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் மானிட்டர். இது அஷூருக்கு மட்டும் இல்ல, அதுக்கு வெளியேயும் எல்லாத்தையும் கண்காணிக்கும். கடைசியா கூகுள் கிளவுட் ஆபரேஷன்ஸ். இதை நிறைய பேர் ஸ்டாக் டிரைவர்னு தான் சொல்லுவாங்க. இவங்க மல்டி கிளவுட் விஷயத்துல ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட். இப்ப வாங்க காரோட பேனட்டை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இந்த டூல்ஸ்ல இருக்கிற கேஜஸ், வார்னிங் லைட்ஸ், அட்வான்ஸ்ட் டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல மெட்ரிக்ஸ். இதை நம்ம காரோட ஸ்பீடோமீட்டருக்கு ஒப்பிடலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சேகரிக்கப்பட்ட நம்பர்ஸ் தான் இது. உதாரணத்துக்கு CPU எவ்வளோ யூஸ் ஆகுது, நெட்வொர்க் டிராஃபிக் எப்படி இருக்கு, இல்ல டிஸ்க் எவ்வளோ ரீட் ஆகுதுங்கிற மாதிரி விஷயங்கள். உங்க சர்வர் எவ்வளோ வேகமா வேலை செய்யுதுன்னு இது காட்டும். ஆனா இந்த கருவிகள் என்ன அளக்குதுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எவ்வளவு அடிக்கடி அளக்குதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். உதாரணமா AWS ஸ்டாண்டர்டா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை செக் பண்ணும். உங்களுக்கு இன்னும் துல்லியமா வேணும்னா கொஞ்சம் காசு கொடுத்தா டீடைல்டு மானிட்டரிங் மூலமா ஒவ்வொரு நிமிஷமும் செக் பண்ணும். இன்னொரு பக்கம் கூகுள் இருக்கே, அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஃபாஸ்டா, கிட்டத்தட்ட கூகுள் சர்ச் மாதிரி இருக்குன்னே எல்லாரும் பாராட்டுறாங்க. அடுத்து அலார்ம்ஸ். இது நம்ம காரோட செக் இன்ஜின் லைட் மாதிரி. நீங்க ஒரு லிமிட் செட் பண்ணிடுவீங்க. எப்பவாவது ஒரு மெட்ரிக் அந்த லிமிட்டை தாண்டிச்சோ உடனே அது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு நிஜமான உதாரணம் பார்க்கலாமா? AWSல CPU யூசேஜ் தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு 80% மேல போச்சுன்னா அப்படின்னு ஒரு அலாரத்தை நீங்க செட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு அம்சம். சரி, அப்படி நடந்தா என்ன ஆகும்? 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, உங்களுக்கு SMS வழியா ஒரு இமெயில் வார்னிங் வரும். இல்லனா இன்னொரு படி மேல போய் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா ஒரு புது சர்வரை சேர்த்து அந்த அதிகப்படியான டிராஃபிக்கை சமாளிக்கும். பாருங்க, மனுஷனோட உதவியே இல்லாம சிஸ்டமே தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் உண்மையான ஆட்டோமேஷன். இப்ப அஷூரோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரை பத்தி பார்க்கலாம். இத உங்க கோடுக்கான ஒரு எக்ஸ்ரே பார்வைன்னு கூட சொல்லலாம். இதோட பேரு அப்ளிகேஷன் இன்சைட்ஸ். இந்த ஒரு வரியே அதோட பவரை சொல்லிரும். உங்க செக் அவுட் பட்டன் ஸ்லோவா லோட் ஆகுது. ஏன் தெரியுமா? ஏன்னா 45வது வரியில இருக்கிற SQL query 2 செகண்ட் எடுத்துக்குதுன்னு இவ்ளோ துல்லியமா சொல்லும். இது டெவலப்பர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி. அடுத்து கூகுளோட ஒரு மேஜிக்கல் ஃபீச்சர், பேரு கிளவுட் டீபகர். இது ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும்போதே டெவலப்பர்ஸ்க்கு சில சூப்பர் பவர்ஸை கொடுக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் லைவ்ல ஓடிட்டு இருக்கும்போதே அதை நிறுத்தாம, ஸ்லோ பண்ணாம அதோட நிலையை ஆய்வு செய்ய முடியும். இது நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி தான். இப்ப லாக்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல தான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. AWS கிளவுட் வாட்ச் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி. உங்க அப்ளிகேஷன்ல இருந்து வர்ற எல்லா டெக்ஸ்ட் ஃபைலையும் சேமிச்சு வைக்கும். நீங்க தான் அதுக்குள்ள போய் தப்பு எங்க இருக்குன்னு தேடணும். ஆனா கூகுளோட எரர் ரிப்போர்ட்டிங் இருக்கே, அது ஒரு ஸ்மார்ட் சார்ட்டர். ஒரே மாதிரி 1000 தடவை உங்க ஆப் கிராஷ் ஆனா கூட அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து இங்க தான் பிரச்சனை, இதை சரி பண்ணுன்னு ஒரே ஒரு ஈவெண்டா காட்டிடும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் நம்ம பணப்பைய கண்காணிக்கிறது. ஆமா, உங்க டேஷ்போர்ட்ல இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான மீட்டர் டாலர் அளக்கிற மீட்டர் தான். இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு பேரு ஜாம்பி ரிசோர்சஸ். அப்படின்னா என்ன? நாம யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்து போன ரிசோர்சஸ். அது பாட்டுக்கு நமக்கே தெரியாம பில்லை ஏத்திக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட ப்ராஜெக்ட்காக ஒரு பெரிய சர்வரை ஆன் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ண மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. மாச கடைசியில பில் எவ்வளோ வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட $500. சும்மா விட்டதுக்கு இவ்ளோ பெரிய பில். இந்த பிரச்சனையை சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான்.
இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட் உருவாக்குறது தான். முதல்ல ஒரு பட்ஜெட்டை செட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, என் பில் $10 தாண்டுச்சுன்னா எனக்கு மெயில் அனுப்புன்னு ஒரு பில்லிங் அலாம் செட் பண்ணுங்க. அந்த லிமிட்டை தாண்டினதும் உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துடும். அதனால செலவு கைமீறி போறதுக்கு முன்னாடியே நீங்க உஷாராயிடலாம். இந்த பார் சார்ட் பாருங்க, உங்க காசு என்ன போகுதுன்னு பளிச்சுன்னு காட்டிடும். வெப் சர்வர்ஸ்க்கு $50, டேட்டாபேஸ்க்கு $75. ஆனா நீங்க மறந்தே போன அந்த ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பக்கெட்டுக்கு மட்டும் $375. இந்த மாதிரி டூல்ஸ் தான் தேவையில்லாத செலவை உடனே கண்டுபிடிக்க நமக்கு உதவுது. சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு சரியான டேஷ்போர்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? வாங்க ஒரு ஃபைனல் கம்பேரிசனை பார்த்துடலாம். இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். AWS அதோட சொந்த சர்வீசஸ் கூட கனெக்ட் பண்றதுல ரொம்ப கில்லாடி. அசூரோட ஸ்பெஷாலிட்டியே அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா கூகுள் ஓப்பன் சோர்ஸ் டீபக்கிங்னு டெவலப்பர் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பெஸ்ட் ஃபீச்சர்னு பார்த்தா AWSல ஆட்டோ ஸ்கேலிங் அலார்ம்ஸ், அசூர்ல ஆப் இன்சைட்ஸ், கூகுள்ல டீபகர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி பலம் இருக்கு. உங்க தேவை என்னங்கிறத பொறுத்து தான் உங்க சாய்ஸ் இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். உங்க தேவைகள் AWS சேவைகளோட ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டிருந்தா கண்ணை மூடிட்டு AWS எடுங்க. இல்ல உங்க கோடோட பர்ஃபார்மன்ஸை கண்காணிக்கிறதா உங்களுக்கு முக்கியம்னா அஷூர் தான் பெஸ்ட். ஒருவேளை நீங்க பல கிளவுட் சேவைகளை பயன்படுத்துற ஆளா இருந்தா, இல்லனா சூப்பரான டீபக்கிங் டூல்ஸ் வேணும்னா கூகுள் தான் உங்களுக்கான சாய்ஸ். சரி, இப்போ நீங்க எதை வேணாலும் கண்காணிக்கலாம். அதுக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, உங்க வெற்றிக்கு உண்மையிலேயே தேவைப்படுற அந்த ஒரு சிக்னல் எது? இந்த கருவிகள் உங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டாவை